ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து ராக்கி பாயோட பைக்கில் வந்து வெளியே போகிறேன். நான் வந்து ஒரு கேள்விப்பட்டேன். இது வந்து இன்றைக்கி வந்து பைக் சேலஞ்சஸ் நடக்க போகுதான். அதனால் நம்ம ஒரு இடத்துல பைக் நிறுத்தியிருக்காங்களாம், நிறைய பைக்ஸு. அதில் நம்ம தான் எல்லா பைக்ஸையும் ஓட்டணும். அது வந்து ஒரு ஸ்லைடாட்டம் இருக்கும். ஸ்லைடாட்டம் இல்லை, அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். அதோ அங்கே பாருங்களேன், அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மான்ஸ்டர்ஸை கடந்து எத்தனை பைக்ஸ் போகுதுன்னு வந்து அந்த பைக் தான் வின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இருங்க, இங்கே பாருங்கள், இது நம்ம ராக்கி பாய் பைக் மாதிரியே இல்லைல்ல. ராக்கி பாய் பைக் ஒன்று தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இந்தியன் பைக் டிரைவிங்கில் 2-3 வச்சுருக்காங்களா இருக்குது. சரி, ஓகே. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ராக்கி பாய் பைக்கே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் தாண்டணும். ஸோ இப்போ நம்ம தான் எல்லா டைமும் ஓட்டுவோம், வேறு காம்படிட்டர்ஸ் இல்லை. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ராக்கி பாய் பைக் எடுத்துட்டேன். ராக்கி பாய் பைக்கில் ஃபார் ஷார் வின் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வின் ஆகலை கைஸ். இது எப்படி கவுண்டட்னா, இந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, இப்போ இந்த மான்ஸ்டர் வந்து எல்லா மான்ஸ்டரையும் தாண்டணும். ஸோ இப்போ வந்து ராக்கி பாயோட பைக் வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு தொட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்தாண்டு போச்சு. அது வந்து பிரேக் பிடிக்காமல் ஸ்லைட் அடிச்சுட்டு போச்சு. ஸோ அது கவுண்டட் இல்லை. அது வந்து எந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிரவுண்டு தொட்டுச்சோ அதுதான் கவுண்டடு. ஸோ ராக்கி பாயோட பைக் எங்கே தொட்டுச்சோ அங்கே நிறுத்திட்டு நம்ம அடுத்த பைக்கு எடுத்தாச்சு. அது வந்து கோப்ரா பைக்கு நம்ம எடுத்துட்டோம். இந்த கோப்ரா பைக் வின் ஆயிரும். எஸ், நம்ம கோப்ரா பைக் வின் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே தான் கோப்ரா பைக் வந்து விழுந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து வின்னர். கோப்ரா பைக்கும் வின்னர் தான். கோப்ரா பைக் தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸில். நம்ம ராக்கி பாயோட பைக் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து வந்து கோப்ரா பைக் இருந்தது, இப்போது வந்து ட்ரான் பைக் இருக்குது. கோப்ரா பைக், ட்ரான் பைக் ரெண்டுமே என்னோடய ஃபேவரட் பைக்ஸு. ஸோ இப்போ ராக்கி பாயோட பைக் வந்த உடனே கோப்ரா, ட்ரான், ராக்கி எல்லாமே என்னோடய ஃபேவரட் தான். பைக்கில் வந்து எனக்கு ஸ்பீடு அவ்வளோவா முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பிரேக் நல்லா பிடிக்கணும். இதே வந்து நம்ம ஃபுல் ஸ்பீடில் வண்டி இருக்குது, ஆனால் வந்து இந்த பிரேக் வந்து கம்மியாக பிடிக்கும்னா வந்து வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளால் அவ்வளோ தூரம் போய் ட்ரான் பைக் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ நம்ம சீட் கோட் போட்டு ட்ரான் பைக் வர வச்சாச்சு. சரி, அடுத்த வண்டி எடுத்தாச்சு. அடுத்த வண்டியில் நம்பர் பிளேட்டு வந்து இந்தியான்னு போட்டிருக்கு. நம்பர்ஸ் இருக்க வேண்டியது நான் இந்தியான்னு இருக்குது. சரி, பரவாயில்ல, இந்தியாவில் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்தியான்னு போட்டிருக்கு. ஓகே, வாங்க. இது அந்த மான்ஸ்டரோட வாலையும் இடிச்சிருச்சு, நம்ம ராக்கி பாயோட பைக்கையும் இடிச்சிருச்சு. நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த பைக் பயப்பில்லையாட்டுக்குது. சரி வாங்க, நம்ம மறுபடியும் ஸ்டார்டிங்க்கு போகலாம். வந்தாச்சு ஸ்டார்டிங்க்கு. அடுத்த பைக் எடுத்துக்கலாம் வாங்க. நான் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், ஆனால் இந்த பைக் தாண்டல கைஸ். இவ்வளோ ஸ்பீடில் வந்து இந்த பைக் தாண்டலை. அப்போது இந்த பைக் வந்து செட் ஆகலை. நான் வந்து இந்த பைக் எடுத்திருக்கேன். இந்த பைக் பேருக்கு வேணும் கூட தெரில. உங்களுக்கு கமெண்டில் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஓகே, இந்த பைக் நல்லா ரொம்ப ஸ்பீடில் போச்சு, நல்லா ஹைட்டாகவும் பறந்துச்சு கைஸ். இது நம்ம கோப்ரா பைக் தான் ஃபஸ்ட்டில் இருந்தது, அதையும் மீறி வந்து இந்த பைக் வந்திருக்கு. இப்போ நாம் வந்து அதை எடுத்துகிட்டு வரலாம், வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த பைக் எடுத்துப்போம். இது சூப்பராக தான் இருக்குது. வீல்ஸ்லாம் நல்லா குண்டாக இருக்குது, அதனால் வெயிட் அதிகமாக இருக்கும். அதனால் இது ஃபார் ஷார் ஃபஸ்ட்டு வர வாய்ப்பில்லை. ஏன்னா இது வீல்ஸே இது பாதி வெயிட்டை வந்து எடுத்துக்குது. அதனால் ஏன்னா வீல்ஸில் குண்டாக இருக்கிறதுனால பாதி வெயிட்டை இந்த வீல்ஸே எடுத்துக்குதுங்க. அதனால் இதால் அவ்வளோ ஹைட்டாகவும் பறக்க முடியாது, ஹைட்டாகவும் போக முடியாது. ஸோ அதனால் இதை நம்ம எங்கே டச் பண்ணிச்சோ அங்கேயே நிறுத்திடலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு லைன் நின்று நம்ம காம்படிஷன் பார்த்துட்ருக்கு ஆடியன்ஸு. சரி, ஓகே, வாங்க நம்ம அடுத்தது நம்ம போகலாம். இப்போதைக்கு அந்த ஒரு பைக்கு, கோப்ரா பைக்கு, அப்புறம் ட்ரான் பைக்கு, இது 3 தான் லீடிங்கில் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம அடுத்து நம்ம வந்து போகலாம்.
நம்பர் பிளேட்டில் காலியான நம்பர் பிளேட் வச்சுருக்காங்க. நம்பர் பிளேட்டில் ஒரு நம்பராச்சும் எழுதி இருந்தால் நல்லா இருந்துக்கும். அடே இங்கே பாருங்கள், இந்த மான்ஸ்டருக்கு 4 கண்ணு இருக்குது. அப்புறம் பற்களும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நம்ம வந்து எப்போ ஏதாவது பைக் வந்து நம்ம ஓட்ட முடியல அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒரு பைக்கை எமர்ஜென்சிக்கு நிறுத்தியிருந்தேன். அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டார்டிங்க்கு போகலான்னு. நல்ல வேலை ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே இடிக்கலை. ஃபாஸ்ட்டாக வந்துருந்தோன்னா நம்ம பறந்துருப்போம். கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இடித்ததுனால ஓகே கைஸ். ஓகே, அடுத்த பைக்குக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 பைக் தான் இருக்காட்டுக்குது. சரி ஓகே, நம்ம இந்த கேம் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க பார்ப்போம் இந்த பைக் வின் ஆகுமா இல்லையான்னு. அப்பா, இந்த பைக் என்னடா இது, டைரெக்டாக இந்த மான்ஸ்டர் மண்டையிலேயே ஏற்றிடுச்சு. இறக்கும் போது நம்மளே விழுந்துட்டோம். அதுவும் பறந்து கத்திக்கிட்டே காக்காவாட்டம் பறந்துக்கிட்டே வந்து விழுந்தோம். பாருங்க அந்த மான்ஸ்டர்லாம் எப்படி இருக்குன்னு. அது வேலையே இந்த பைக் போய் நிற்கிறதுல. ஆனால் ஃபஸ்ட் பைக்கு. சரி ஓகே, நம்ம அடுத்த பைக் எடுத்தாச்சு. இந்த பைக் முன்னாடியே வந்துச்சுல. ஆமாம் கைஸ், இந்த பைக்கை நம்ம அப்போ தானே சொன்னோம் இந்த பைக்கில் வீல்ஸ் ரொம்ப குண்டாக இருக்குன்னு. சரி பரவாயில்ல விடுங்க, நாம் அடுத்த பைக்கை எடுத்துக்கலாம். லாஸ்ட் பைக்கு இதுதான் நம்ம காம்படிஷனோட லாஸ்ட் பைக். ஸோ இப்போ வந்து இதுவும் வருது. அடைச்ச இதுவும் ஃபஸ்ட்டு வரல கைஸ். இது ட்ரான் பைக்குக்கு பின்னாடி தான் வந்திருக்கு. இது 4th பைக்காக ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு தான் முக்கியம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பேர் தெரியாத இந்த ஒரு பைக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. எனக்கு இனிமேல் நான் இந்த பைக்கு தான் ஓட்ட போகிறேன். செகண்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரெட் கோப்ரா பைக் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்டு வந்து நம்மளோட ட்ரான் பைக் வந்திருக்கு. ஸோ இது 3 தான் வந்திருக்கு. ஓகே கைஸ், அப்படியே நம்ம எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.